கேள்விப்பட்டதால உண்மைதானே? உங்க அண்ணனுக்கு என்னாச்சு சொல்லுடி. சேகருக்கு என்னாச்சு? ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்திட்டு வரும்போது அட்டனை சுட்டுட்டாங்க. யாருமா நீங்க? அம்மா, நான் சேகரை பார்க்கணும். என் மகன் சேகரை பார்க்கணுமா? மன்னிக்கணுமா, அவர் நீங்க இப்ப பார்க்க முடியாது. அம்மா, நீங்க என்ன தடுக்காதீங்க. உங்களை கவனிச்சுக்கோங்க. அம்மா, இப்படி வாம்மா. அண்ணனுக்கு ஒண்ணு ஆயிடுமா? நீ தைரியமா இருப்பா. சேகர் உடம்பு எப்படி இருக்கு? வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன்? ரத்தம் அதிகம் சேதமாயிருக்கு. நான் கொடுத்த ரத்தம் போதல. உங்களை யாராவது ரத்தம் கொடுக்க முன்வரணும். நான் கொடுக்கிறேன் டாக்டர். என் ஃப்ரெண்டோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். அது உங்க கையில தான் இருக்கு. அது எங்க கடமை. நர்ஸ், உள்ள கூட்டிட்டு போ. டாக்டர், அந்த துரோகியோட ரத்தத்தை என் மகனுக்கு கொடுக்காதீங்க டாக்டர். அந்த கொலைகாரனோட ரத்தத்தை என் மகனுக்கு கொடுக்காதீங்க டாக்டர். வேணும்னா என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுத்து என் மகனை காப்பாத்துங்க டாக்டர். என் மகனை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர். அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படி பொறுமையோட இருப்பேன்? என் மகன் எவனோட போராடிட்டு இருக்கான். இவ்வளவுக்கும் காரணம் நீதானடி. புரியாம பேசாதம்மா. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். நல்லவன்? போய் கடதாசை காட்டி உன் கழுத்துல தாலி கட்டினானே, இவரா நல்லவன்? இப்ப ரத்தம் குடுக்கறேன்னு சொல்லி நல்லவரை போல நடிக்கிறானே, இவரா நல்லவன்? உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை கெடுத்ததுக்கு எங்கே பழி வாங்கி விடுவானோன்னு பயந்து உங்க அண்ணனை சுட்டது இவன் தாண்டி. ஆமா, இவர் வேஷக்காரர் தான். மோசடிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வேஷம் போட்டு மோசடிகளை கண்டுபிடிக்கிறதா இவர் வேலை. ஏமா, அவரை யாருன்னு நினைச்சீங்க? டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு அனுப்பப்பட்ட சிஐடி அதிகாரி. ஆமாமா, அவர் டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு அனுப்பப்பட்ட சிஐடி அதிகாரி. எங்களால கண்டுபிடிக்க முடியாத பெரிய கடத்தல் கூட்டத்தையே கண்டுபிடிச்சவர். உங்க மகன் சேகரம் அந்த கூட்டத்தில் ஒருத்தர். ஆமாமா, இதை நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுடைய பிள்ளை பாசம் என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. எந்த தாயுமே தன்னுடைய பிள்ளை படிச்சு பட்டம் வாங்கி 10 பேர் முன்னாடி புகழோட இருக்கணும் தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது சேகர் சேகர்னு வாய்க்கு வாய் பெருமையா பேசிட்டு இருக்க உங்ககிட்ட உங்க மகன் ஒரு கடத்தல் கூட்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் சொன்னா உங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் எனக்கு நல்லா தெரியும். மகனா மகனா இப்படி எல்லாம் செய்தா? அம்மா, அவன் நல்லவன் தான். ஆனா அவன் சேர்ந்த இடம் அவன் அப்படி ஆக்கிடுச்சு. தூய்மையான மழை நீர் சாக்கடையில விடுற போது அது சாக்கடையோட கலக்குது, தெளிந்த நீரோடையில விடுற போது அது தெளிவாவே இருக்குது. அந்த மாதிரிதான் நாங்க 2 பேரும் ஒன்னாவே காலேஜ்ல படிச்சோம், ஒன்னாவே பழகினோம். தூய்மையோடு தான் கல்லூரியை விட்டு வெளியே வந்தோம். ஆனா நான் சேர்ந்த இடம் வேற, என் நண்பன் சேகர் சேர்ந்த இடம் வேற. டாக்டர், சாரி. அண்ணன் அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரு.